நன்றி. சபையோருக்கு, இங்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு, நண்பர்களுக்கு, ஈழத்தமிழர் மக்களுக்கு, இந்திய தமிழ் மக்களுக்கு எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். அது மட்டுமில்ல, இன்னைக்கு வந்து இவ்வளவு ஒரு குறுகிய, இவ்வளவு அரசியல் ரீதியில் இவ்வளவு பரபரப்பாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் திருச்சி சிவா அவர்கள் இந்த மேடையை வந்து அலங்கரிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம். மிகவும் நன்றி உங்கள் வரவேற்க ஐயா. திருச்சி சிவா சாரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, உங்கள் எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும். 2007ஆம் ஆண்டிலிருந்து ராஜ்யசபாவில் எங்களுடைய எம்பியாக தமிழ் மக்களின் சார்பில் அங்கே எங்களுக்காக தன்னுடைய குரல் கொடுத்து எங்களின் தேவைகளை அங்கே பூர்த்தி செய்யறதுக்காக வாதாடி போராடி வரும் ஒரு நல்ல அரசியல்வாதி மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதன். எத்தனையோ நல்ல விடயங்களை அவர்கள் வந்து அங்கே பேசி நடாத்தி இருக்கின்றார். அதற்கு எல்லாருக்கும் முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்றதற்கு கரகோஷம் கொடுத்துருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி ஐயா. உங்களை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வயசில்லை. எனக்கு முதல்ல உங்களை மாதிரி தமிழே வராது. ஆனால் நான் உங்கள் மேலே எவ்வளோ அன்பும் பாசமும் கௌரவம் வச்சிருக்கேன்றது எனக்கு தெரியும். கடந்த 15 வருடங்களாக ஐயா எனக்கு ஒரு நலம் விரும்பி, ஒரு நல்ல வெல்விஷர், என்ன ஒரு நல்ல கெட்டதுலேயும் என்னோட பங்கெடுத்து நீங்கள் எங்கள் குடும்பம் மேலே வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் மிகவும் நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இதில் வந்து அடுத்ததாக திரு சீனு ராமசாமி சார், அவங்க வந்து தேசிய அவார்ட்ஸ் வின் பண்ண இயக்குனர் மட்டுமல்ல, சிறந்த கவிஞர். அவருடைய பல புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு. மேகங்களின் பேத்தி என்ற ஒரு புத்தகம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சார். ஸோ பொன்னான நேரத்தை எங்களோட இன்றைக்கு கொண்டு இங்கே எங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து சுருக்கமாகவே இன்னைக்கு பேசிக்கிறேன், ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் பிஸியாக இருக்கோம், கொஞ்சம் நிகழ்ச்சி ஆரம்பிக்க நேரம் ஆயிடுது. ஸோ அது மட்டுமல்ல, இன்னைக்கு திரு தீவான் அவர்கள் எங்களோட இணைஞ்சிருக்கார். மிகவும் நன்றி மிஸ்டர் தீவான். என்னுடைய தோழி, இயக்குனர், கேமராமேன் வைஷாலி அவர்கள் எங்களோட இங்கே வந்திருக்காங்க. மிகவும் நன்றி அம்மா. அண்ட் மிஸ்டர் தக்ஷணாமூர்த்தி சார், ஹீ இஸ் ஃப்ரம் பிராவோ மியூசிக். இவங்க வந்து பல படங்கள் தயாரிக்கிறதும் மியூசிக் சேனல்ஸ் நடத்துறது அவங்க வேலை. அது மட்டுமில்லை, நான் அவரை வந்து ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். குயின் கோப்ரான்ற ஒரு ஆல்பம் நான் வந்து 2015 இங்கே ஆர்கேவி ஸ்டூடியோவில் வெளியிட்டு, அதுலேயும் வந்து திருச்சி சிவா சார் தான் வந்து தலைமை தாங்கி நடத்தினாங்க. அந்த விழா அந்த ஆல்பத்தை வந்து எனக்கு இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணது மிஸ்டர் தக்ஷணாமூர்த்தி சார் தான். அவங்களோட பிரேவோ அந்த சேனல் தான். ஸோ அவங்கள வந்து மேடையில் கூப்பிட்டு வச்சு எனக்கு கௌரவப்படுத்துறதுக்கு அன்னைக்கு மறந்தும் போச்சு. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பிஸியாக இருந்து இந்த கடைசி நேரம் மட்டும் என்னுடைய சிடி எல்லாம் கொண்டு வரணும். அந்த காலத்தில் சிடி இருக்கும் இல்லை, அதெல்லாம் கொண்டு வரணும். ஹி வாஸ் ஸோ பிஸி, அங்கே எங்கேயும் ஓடி தெரியுது. நான் அவரை மறந்தே போனேன். அப்புறமா தான் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, அவர் மேடையில் கீழே இருக்காரு. எனக்கு சும்மா பதறி போச்சு மனம் ஒரு நிமிஷம். ஐ எம் ஸோ சாரி, நான் அது வேணும்னே பண்ணலை. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட அதை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணும்னு நான் இதை சொல்லணுன்றது தான் என்னுடைய ஒரு மெயின் நோக்கமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அந்த காலத்துலேருந்து எனக்கு எந்த இசைத்துறையிலையும் என்ன புத்தகம் தேவையோ இதோ எல்லாத்துலேயும் பக்கபலமாக இருக்கிறது மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி. தேங்க்யூ ஸோ மச். அது மட்டுமல்ல, இங்கே இப்போ நாங்கள் வந்து என்னுடைய அப்பப்பாவை பற்றி நாங்கள் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய அப்பப்பா மாவண்ணா பீதாம்பரம் அவர்கள், அவர் தமிழ் பண்டிதர் மற்றும் இந்து சமய விரும்பி. ஸோ அவங்க வந்து ஈழத்தில் வந்து பெரிய பெரிய சாதனைகள் புரிந்தாலும் எங்களுடைய கலைகளை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை எல்லாம் அவங்க வந்து அந்த காலத்தில் நிறைய கவிஞர்கள் போல, நிறைய புலவர்கள் போல பாதுகாத்து வந்தாங்க. எங்களோட ஈழத்தில் வந்து எங்களோட ஒரு 35 வருஷமா எங்களுடைய சரித்திரங்கள் வந்து அழிக்கப்பட்டு வருகின்றன, தமிழ் சரித்திரங்கள். ஸோ அதில் வந்து இப்போ நாங்கள் போராடி இப்போதான் நாங்கள் மீண்டு வந்திருக்கோம். இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பல தமிழர்கள் வந்து தங்களுடைய சரித்திரங்களை தேடி அதில் பதிவு செய்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் என்னுடைய அப்பப்பாவை பற்றி அந்த நினைவு மலரை ஒரு மீள்பதிவு செய்திருக்காங்க. அதுல தான் இந்த வந்து பிள்ளைப்பாட்டு கவிஞர் விப்ள பீதாம்பரம் தமிழ்ச்சுடர் என்ற அந்த புத்தகம்.
இந்த புத்தகம் வந்து ஒரு நினைவு மலரா இருந்தாலும் அதுல வந்து பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. என்னுடைய அப்பப்பா வந்து ஒரு சுவாமி விபுலானந்தரின் முதலாவது மாணவர் என்றது மட்டுமல்ல, அதுல பல விஷயங்கள் பல சரித்திர விஷயங்கள் எல்லாம் அதுல அடங்கி இருக்கு. அதை நீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு படிச்சு பாருங்க. ஏன்னா இது வந்து எங்களுடைய சரித்திரத்துல, இலங்கையில் நடந்த ஒரு சரித்திரத்துல ஒரு சின்ன ஒரு அங்கம் என்றாலும் நாங்க அதை பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு சின்ன 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 துண்டா எங்களை அழிச்சிட்டே வந்ததால எங்களுக்கு அங்கே இது தமிழர் பூமி தானா என்ற ஒரு கேள்வியே கேட்டுக்கிற அளவுக்கு இப்ப இருக்கோம். ஸோ அது தமிழர் பூமி தான். ஆனால் நாங்க வந்து இந்த போரால நிறைய ஞாபகங்களை, நிறைய கலாச்சாரத்தை, நிறைய பண்பாட்டை, நிறைய உண்மைகளை அழித்து மறைத்து எங்களை ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் எதிர்காலத்தில் அது வந்து இப்படிப்பட்ட புதிய புதிய பதிவுகளால் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு, எங்களுடைய அடுத்த வாரிசுகளுக்கு நாங்கள் அதில் சொல்ல வேண்டும் என்று நான் தாழ்ந்து உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்ததாக என்னுடைய அப்பா ஈழத்து மெல்லிசமரன் எம்பி பரமேஷ், அவர் வந்து தன்னுடைய தமிழ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டது அப்போ பார்த்து தான். ஆனால் அது பிறக்கும்போது கலைஞர்கள் என்று சொல்லுவாங்க. நான் தலைக்கணத்தில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் கற்றுக்கொண்டு சில கலைகளை செய்யலாம். பிறவி கலைஞன்ன்றது வந்து அது வேற எக்ஸ்ட்ரீம் லெவல். நான் வந்து இப்படிப்பட்ட அம்மாக்கும் சரி, அம்மா சங்கீத பூஷணம் சிவமானி பரமேஷ் அவங்களுக்கும் சரி, இப்படிப்பட்ட ஒரு அப்பாக்கும் சரி, நான் ஒரு மகளா பிறந்தது ரொம்ப ரொம்ப நான் பாக்கியமா நினைக்கின்றேன். என்னுடைய கடமைகள் வந்து சிலது இருக்கின்றது. ஏன்னா எங்க குடும்பத்துல வந்து இனி ஒரு இசை வாரிசு இருக்குமான்றது கேள்விதான். ஏன்னா நாங்க எல்லாரும் வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வெளிநாட்டுல வந்து எங்க தமிழ் மொழியையே நாங்க காப்பாத்துறது ரொம்ப போராடிட்டு இருக்கோம். என் குழந்தைங்களுக்கு நான் தமிழ் மொழி கற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் புரியும், அவங்களுக்கு பேச மாட்டாங்க. ஸோ இந்த கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் அவங்களுக்கு கற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி அவங்க வந்து திருமணம் பண்ண போறது வந்து எங்க தமிழ் பெண்களான்றது அதெல்லாம் கேள்விக்குறிதான். ஸோ இது என்னுடைய குடும்பத்தில் வரும் கடைசி வாரிசு நான். ஈழத்து மெல்லிசை மன்னனின் எம்பி பரமேஷின் கடைசி வாரிசு நான் தான். ஸோ அதனால நான் வந்து இது என்னுடைய ஒரு பெரிய பொறுப்பாக வச்சிருந்தேன். என் அப்பாவை இங்க வந்து மரியாதை கொடுத்து அவருக்கு நல்ல கௌரவம் கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசை தான் இந்த விழா. அதான் அவங்க சொல்லியிருந்தாங்க முப்பெரும் விழான்னு சொல்லி. அப்பாக்கு அப்பா எழுதின புத்தகம், நான் வந்து அப்பாவுக்கு செய்கிற கௌரவம். நான் மட்டுமில்லை, என்னுடைய சகோதரங்கள் எல்லாரும் ஜெர்மனில இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் செய்கிற ஒரு பெரிய கௌரவம் எங்களுடைய அப்பாவுக்கும் எங்களுடைய அம்மாவுக்கும். எங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க. அவங்க ஆசீர்வாதத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றது வந்து நான் வந்து உறுதியாக நம்புகின்றேன். இதுல வந்து எனக்கு கிடைச்ச பெருமை என்னன்னு சொன்னா, இந்த தாய்க்கும் ஈழத்து மெல்லிசமரன் எம்பி பரமேஷ் அவர்களுக்கும் ஒரு மகளாக பிறந்து என்னையும் வந்து ஒரு பெண் என்று சொல்லி அடக்காம, எனக்கு எப்போ இசையில் ஆர்வம் வந்துச்சோ பண்ணிக்கோன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ அதை என்னை கட்டுப்படுத்தி இருந்தா நான் வந்து தொடர்ந்து இது பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு நான் முதல்ல என்னுடைய அப்பாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய அம்மா, அவங்க வந்து இப்போ எங்க கூட இல்லை என்றாலும் அவங்க வார்த்தைகள் தான் என்னை வந்து எப்பவும் வளர்த்துட்டு வழி நடத்திட்டு வந்திருக்கு. நன்றியம்மா, நீங்க எங்கே இருந்தாலும் உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். அடுத்ததாக சின்ன ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஈழத்து கலைஞர்கள் என்று சொன்னால் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில், அதாவது ரொம்ப பாடுபடுவோம். உங்களுடைய முயற்சிகளை எல்லாம், படைப்புகளை வெளியில கொண்டு வர்றதுக்கு, எல்லாத்தையும் நடத்துறதுக்கு, ஒரு ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு நாங்கள் ரொம்ப 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 கஷ்டப்படுவோம். ஏன்னா இங்க நீங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்க. ஒரு ப்ரொடியூசர் இருப்பாரு, ஒரு டைரக்டர் இருப்பாரு, ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, நடிக்க வருவாங்க. அது இவங்க தான் ஒரு அமைப்பு இருக்கு. எங்க ஈழத்துல வந்து அது உருவாகும் முதல்ல எங்களுக்கு போர் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுச்சு. ஸோ இப்போ கூட நாங்கள் இப்போ எங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு படம் எடுத்தாலோ இல்லாட்டி ஒரு பாடலை செய்தாலோ அந்த 64 கலைகளும் என்று சொல்லுவாங்கல்ல, அதை வந்து ஒருத்தர் இல்லாட்டி 2 பேர் செய்திருப்பாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு டிரெக்டர் என்று சொல்றது, அவர் எங்க இயக்குனர் வந்து இயக்குனராகவும் இருப்பாங்க, அதே சமயத்துல ஆடைகள் ஹேர் ஸ்டைலிஸ்டா இருப்பாங்க, ஆடைகள் எடுத்து கொடுப்பாங்க. அந்த அந்த துறைகள் எல்லாத்தையும் வந்து ஒருத்தன் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஏண்டா எங்களுக்கு அதனால வருமானம் இல்லை. ஸோ இந்த இந்த போட்டி இருக்குல்ல, இந்த ஈழத்து கலைகள்
இந்திய கலைகள் என்ற போட்டியை நாங்கள் எப்பவும் கம்பேர் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ஈழத்து படத்தை விட ஒரு இந்தியன் படம் எப்பவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எங்களுக்கெல்லாம் மூத்தவங்க, நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் பார்த்து பார்த்து கற்றுட்டு வர்றோம். எங்களுக்கு ஒரு ஒரு பாடசாலையோ இல்லாட்டிக்கு இப்போது நாடகம் கற்றுக்கொள்வதற்கு இடமோ கூட்டு என்னென்னு சொல்லுவாங்க கூத்துப்பட்டறையோ அப்படியோ அந்த விஷயங்கள் எங்ககிட்ட இல்லை. ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற மக்கள் எங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க. அதாவது கலைஞர்கள் இந்திய கலைஞர்கள்ட்ட நாங்கள் எடுக்கிறது, இந்திய கலைஞர்கள் யார் கண்டாலும் ஈழத்து கலைஞர்கள் சொல்லி வந்தால் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அவங்கள உங்களோட சேர்த்துக்குங்க, எங்களை முன்னுக்கு வர வைங்க. நாங்கள் அடுத்த ஜெனரேஷனில் நிச்சயமாக அவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் உங்களை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்துட்டு வர்றோம். ஸோ அது என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள். எங்களை ஒதுக்காமல் நீங்கள் எங்களை இணைச்சி பார்த்தீங்கன்னா நாங்களும் அது, ஏன்னா நாங்கள் வேறு நாடுன்றாலும் ஒரே ரத்தம், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் ஒன்று கூடி ஏதாவது ஒரு வழியில் நாங்கள் இது செய்யணும்னு விரும்புகிறேன். மற்றது நான் வேகமாக இந்த பேச்சை முடிச்சுக்கிறதுக்காக ஆசைப்படுறேன். என்னுடைய கணவர் பிரபாகரன் அமெரிக்காவில் இப்போ என் குழந்தைங்களை பார்த்துட்ருக்காரு. அவங்களுக்கு 14-16 வயசும். தேங்க்யூ ஸோ மச். என்னை என்னுடைய அப்பாவோட என்னுடைய கனவை இங்கே நிறைவேற்ற வைக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு ஆண்ட வெற்றிக்கும் பிறகும் பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கணும். அது என் கணவர் சரியாக செய்துட்டு வர்றாருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி கரண். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ கிரிஷ். ஐ லவ் யூ கார்த்திக். உங்கள் அனைவரின் வரவுக்குமாக நான் ரொம்ப 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 நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அடுத்ததாக மிஸ் கவிதா அவங்கள தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடாத்துவதற்கு வேண்டுகிறேன். நன்றி. ஈழத்து மெல்லிசை மன்னர் நம்முடைய அன்பிற்கினிய பி பரமேஷ் அவர்களுக்கு அவருடைய இசை பயணம் தொடங்கி 60 ஆண்டுகள் நிறைவுற்றதை முன்னிட்டும் அவருடைய தந்தையார் விபுல பீதாம்பரத்தை பற்றி அவர் எழுதிய நூலினை வெளியிட்டும் சிறப்புற நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட என்னுடைய மனங்கவர்ந்த இயக்குநர்களில் மிக முக்கியமான என் அருமை தம்பி இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களே, தன்னுடைய தந்தை வழியிலே நின்று இந்த விழாவை எழிலுற நடத்தி கொண்டு பொறுப்புணர்ச்சியுடன் ஒரு சிறந்த மகளாக நூலினை வெளிக்கொணர்வதற்கு முழு முயற்சி எடுத்ததோடு மட்டுமல்லாமல் எங்களை போன்றோரை அழைப்பதற்கும் மிகுந்த பிரயாசம் எடுத்துக்கொண்ட இசையமைப்பாளர் பாடகி பிரபாலினி பிரபாகரன் அவர்களே, விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற இயக்குனர் வைஷாலி அவர்களே, பத்திரிகையாளர் மைதீன் அவர்களே, அன்பிற்கினிய தட்சிணாமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற கவிதா அவர்களே, பிஆர்ஓ தம்பி குமரேசன் அவர்களே, விழாவினுடைய நாயகனாக அமர்ந்திருக்கின்ற ஐயா பரமேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற ஈழ நாட்டு சொந்தங்களே, தமிழ்நாட்டின் சொந்தங்களே, பத்திரிகையாளர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மிகைப்படுத்தி அவர்கள் யாரும் கூறவில்லை. நாடாளுமன்ற குழு கூட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் இருந்து கடந்து காலையில் தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுலாத்துறை தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பான விழாக்களை பற்றி, திருவிழாக்களை பற்றி இந்து குழுமத்தின் சார்பில் இணைந்து வெளியிட்ட ஒரு நூலினை வெளியிட்டு இப்பொழுது உங்கள் நிகழ்ச்சியை முடித்து மீண்டும் நான் நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு சென்று மாலையில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் உள்ளவனாக வந்திருக்கின்றேன்.
இத்தனை பணிகளுக்கு இடையிலே இதற்கு முக்கியத்துவம் தந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. திரு பரமேஸ் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பினை வெளிக்காட்ட இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது, பிரபாலினி போன்றவர்கள் எடுக்கின்ற முயற்சியை பாராட்டுவதற்கு, இவரை போல எல்லா பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்துவதற்கு, இசையிலே நாம் கொண்டிருக்கின்ற ஆர்வம் எந்த அளவிற்கு என்பதை நம்மை அறியாமல் மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கு இந்த விழாக்கள் பயன்படுகின்றன. ஆக இருக்கின்ற பணிகளை காட்டி வர இயலவில்லை என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. சிறிது நேரம் இருக்கலாம் என்று வந்தவனை நீண்ட நேரம் இருக்க வைத்தார்கள். இருந்ததில் ஒன்றும் வருத்தமில்லை. பிரபாவினுடைய உரையிலிருந்து அனைவருடைய உரையும் மனம் கவர்கின்ற அளவில் இருந்தது. தம்பி சீனு அவர்கள் பேசுகிற போது பலவற்றை எடுத்து சொன்னார். நூலினை என்னிடமிருந்து பெற்று அதற்குள்ளாக ஒரு நல்ல இயக்குனர் என்பதற்கு அடையாளமாக அதில் சில பக்கங்களை படித்துவிட்டு அதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு பேசினார். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வானொலி இருந்தது. ஆனால் இசை என்று சொன்னால் இலங்கை வானொலி மட்டும்தான் நமக்கெல்லாம். பழைய தமிழ் பாடல்களை இலங்கை வானொலி போல இந்திய நாட்டினுடைய வானொலி நிலையம் ஒளிபரப்பியது இல்லை. சில பேருடைய உரைகளை கேட்டிருப்போம். அவர் இங்கே சொன்னதை போல விபுலானந்தரை பற்றி, கூத்தபிரான், ஜெயங்கொண்டான் என்பதெல்லாம் ரேடியோ அண்ணா இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அதே போல நான் இவருடைய இந்த புகழ்பெற்ற பாடல், உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்ன அழைப்பது என்ற அந்த பாடல் நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது வந்தது. கல்லூரிக்கு சென்ற போது வேறு சில இலங்கை பாடல்கள் மிகவும் பிரபலமாகிவிட்டன. சின்ன மாமியை போன்ற பாடல்கள், சுராங்கனி போன்ற பாடல்கள் எல்லாம். ஆனால் இந்த பாடல் மனதிலே ஒலித்து கொண்டே இருக்கும். அவருடைய குரல், அந்த சொற்கள், அதில் இருக்கிற ஆழம், பொருள். ஆக அந்த நல்ல பாடலில் அவருக்கு கிடைத்த பரிசு என்பது பல விருதுகள் என்பது அல்ல, சிவமாலினியை போல ஒரு அருமையான பெண் அவருக்கு துணைவியாக கிடைத்திருக்கிறார். அந்த பாடல் அவரை நினைத்துதான் பாடியதாக கூட இந்த இடத்துல காணொலியிலே காட்டினார்கள். காதலை வெளிப்படுத்துவதற்கு கடிதங்கள் எழுதுவது தொலைதூரம் என்ற நிலையில், இப்போது இருப்பதை போல செல்லிட பேசிகள் இல்லாத நிலையில், வீடியோ கான்ஃபரன்ஸ் இல்லாத காலத்தில் ஒரு பாடலின் மூலமாக அது காற்றிலே தவழ்ந்து வந்ததன் மூலமாக இந்தியாவில் இருந்த ஒரு சங்கீத பூசணத்தை கொண்டு சென்ற ஒரு கள்ளன் பரமேஸ் அவர்கள். இது பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆக எல்லோருக்கும் அவர் அதிலே ஒரு வழிகாட்டி. மென்மையாக அணுகுமுறையின் மூலம் ஒரு பெண்ணினுடைய மனதை வெல்லலாம். வேறு சில அணுகுமுறைகள் என்பது தோற்றத்தில் வேண்டுமானால் பெரிதாக தெரியும், ஆனால் பயனளிக்காது என்பதற்கு இவர் ஒரு பெரிய உதாரணம். இந்த இருவரும் ஈன்றெடுத்த பிள்ளைகளில் இன்றைக்கு பிரபாலினி நம்முடைய அனைவருக்கும் அறிமுகமானவர். ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இவர் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு போகிறவர்கள். நான் ஒரு முறை திரு பரமேஸ் அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று எண்ணிய பொழுது எனக்கு அவருக்கு தரக்கூடிய அளவிற்கு பரிசு எதுவும் தரவில்லை. அவரை இசைஞானி இளையராஜாவிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினேன். அவர் யார் என்பதை சொன்னவுடன் அவர் மிகுந்த பரவசப்பட்டார். ஒரு காலத்தில் இவருடைய பாடல்கள் எவ்வளவு ஈர்ப்புடையவை என்பதை பற்றியெல்லாம் கூட சொன்னார். அந்த அவர் தன்னுடைய தந்தையை பற்றி நூல் எழுதியிருக்கிறார். தந்தைக்கு 60 ஆண்டுகள் இசை வாழ்வுக்கு என்று சொல்லி மகள் விழா எடுக்கிறார். நான் நம்முடைய மெல்லிசை பாடகி, மிகச்சிறந்த பின்னணி பாடகி அம்மையார் பி சுசீலா, இந்திய நாட்டின் இணையற்ற பாடகி, தமிழில் இருந்த காரணத்தினால் வடக்கே சென்று சேரவில்லை. நான் அண்மையில் நாடாளுமன்றத்தில் பேசியதை போல தமிழ்நாட்டில் இருந்த விடுதலை போராட்ட வீரர்கள் பல பேர் வடபுலம் இன்னும் அறியவில்லை என்ற ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்தினேன். பல பேர் கேட்டிருக்க கூடும். எவ்வளவு திறமை, எவ்வளவு தியாகம் இருந்தாலும் கூட தமிழ்நாடு என்ற காரணத்தினால் அவர்களை அறிவதில்லை. திருவள்ளுவர் என்பவரை இப்பொழுதுதான் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசி மனிதன் வரை யாரும் அறியவில்லை என்பதை நாம் வருத்தத்தோடு ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஷேக்ஸ்பியரை எல்லோரும் அறிவார்கள், வால்மீகியை அறிவார்கள், கம்பனை தமிழ்நாடு மட்டும்தான் அறியும்.
அதுபோல திருவள்ளுவரை அறியாது என்று சொல்வதைப் போல திருமதி பி. சுசிலா அவர்களை பற்றி நான் வடக்கே இருப்பவரிடம் அவர்கள் சொன்னதைப் போல நான் அங்கிருக்கிற தோழர்களுடைய மனமகிழ்ச்சிக்காக எனக்கு இந்தி தெரியாது, ஆங்கிலத்திலே அந்த பாடலை வைத்துக்கொண்டு நான் இந்தி பாடல்கள் கேட்டு பழகிய காரணத்தினால் பாடுவது வழக்கம். அப்பொழுது பல பாடல்கள் இந்தியில் இருப்பதைப் போலவே தமிழில் இருப்பதை பார்த்து அவர்கள் எப்படி என்று கேட்பார்கள். இங்கே உங்களுக்கு எப்படி லதா மங்கேஷ்கர் அவர்களோ அதுபோல எங்களுக்கு பி. சுசிலா. எங்களுக்கு அவரை தெரியும், உங்களுக்கு இவரை தெரியாது. காரணம், நாங்கள் மொழியை பார்ப்பதில்லை, ஒருவருடைய திறமையை பார்க்கிறோம், அதை போற்றுகிறோம். அதே போலத்தான் இந்த அம்மையாரை பற்றி நான் அங்கே பெரிய அளவிலே சொல்லுவேன். எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப பெரியது. நான் ரொம்ப மனதிலே கொண்டாடியவர்கள் எல்லாம் எனக்கு நெருங்கியவர்களாக மாறி இருக்கிறார்கள். திருமதி லதா மங்கேஷ்கர் அவர்கள் நாடாளுமன்ற நியமன உறுப்பினராக உள்ளே நுழைந்து முதலில் உட்கார்ந்தது எனக்கு அருகில்தான். அன்றைக்கு பார்த்து அவருக்கு ஒரு வாக்களிக்கின்ற ஒரு சூழல் வந்தது. அந்த மின்னணு பொத்தானை அழித்துவதற்கு அவருக்கு தெரியவில்லை. நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். செய்து முடித்தவுடன் ரொம்ப நன்றி என்றார்கள். இல்லை அம்மா, உங்களுக்கு தான் நன்றி, என்னை தினந்தோறும் தூங்க வைப்பவர் நீங்கள் என்று. அது மாதிரி மிகப்பெரிய திரைப்பட கலைஞர்கள், இள வயதில் பார்த்த தாரா சிங், திலீப் குமார், ராஜேஷ் கண்ணா, ஷபானா ஆஸ்மி, இவர் திரைப்பட கலைஞர்கள் எல்லாம் அங்கு இருந்திருக்கிறார்கள். புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் குல்தீப் நய்யார் போன்றவர்களே இருந்திருக்கிறார்கள். சொல்லிக்கொண்டே போகிற நீண்ட வரிசை அது. பெரிய அரசியல் தலைவர்களோடும் நான் பணியாற்றுகின்ற பெருமையை பெற்றிருக்கிறேன். அதுபோல அம்மையார் சுசீலா அவர்களுக்கு அவர் திரை உலகத்திற்கு வந்து 60 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி நான் திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தினேன். அவர் எதிர்பார்க்கவில்லை. ஒரு முறை திருச்சிக்கு அவர் வருகை தந்தபோது அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டேன், அவர் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக. ஆனால் அந்த விழாவில் சொற்பமானவர்கள் தான் இருந்தார்கள். அப்போது நான் தனியாக அவரிடம் சொன்னேன், இது மாதிரி விழாக்களுக்கு வராதீர்கள், உங்களை பற்றி உங்களுக்கே தெரியவில்லை, யார் அடைத்தாலும் வருவது என்ற பழக்கம் வேண்டாம், அடுத்த முறை இனி திருச்சிக்கு வந்தால் என்னை மீறி வரக்கூடாது என்று சொன்னேன். அவர்கள் ஏதோ அதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள். பின்னர் அவரிடம் தேதியை உறுதி செய்துவிட்டு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், கவி பேரரசு வைரமுத்து, நடிகர் ராஜேஷ் அவர்கள், MN ராஜமம், AL ராகவன், வெண்ணிராடை நிர்மலா, இவர்களெல்லாம் அழைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி, 10,000 பேர் அதில் குழுமி இருந்தார்கள் திருச்சியில் பொது மைதானத்தில். கட்டணம் உங்கள் வருகையும் வாழ்த்தும் என்று மட்டும் நான் வெளியிட்டிருந்தேன். நிதி வசூல் செய்யவில்லை, டிக்கெட் வசூல் கிடையாது. அந்த விழா, அதில் இருந்த கூட்டம், அதில் இருந்த வாழ்த்தொலி அந்த அம்மையாரை அவ்வளவு பெருமை மனமகிழ்ச்சி ஏற்படுத்தியது. அதுபோல பரமேஸ் அவர்களுக்கு இசை வாழ்வு என்பது 60 ஆண்டுகள் என்பதை இந்த சின்ன மன்றத்திலே நடத்துகிறோம். எவ்வளவு பெரிய மன்றம், எத்தனை பேர் என்பதை விட வந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்து அந்த விழாவிற்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது. ஆக இங்கே குறைந்த அளவு 10,000 பேர் இல்லை என்றாலும் வந்திருக்கிற அத்தனை பேரும் நல்ல கலைஞர்கள், நல்லதை பாராட்டக்கூடியவர்கள் என்பதை நான் உணர்கிறேன். இல்லாவிட்டால் இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருக்க வாய்ப்பு கிடையாது. அந்த வகையில் உங்களுக்கு நன்றி. நான் பரமேஸ் அவர்களுக்கு சொல்வேன், வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள், உங்கள் திறமையை மதிக்கிறவர்கள். உங்களுடைய அந்த பாடலை இப்பொழுது பிரபா பாடிய பொழுது, பிரபா பேசியதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, பாடியது மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. நல்ல குரலில் உங்களுடைய பாடலை பாடிய போது எங்களுக்கே அதில் ரொம்ப திரும்பி பாட வேண்டும் என்பது போல தோன்றியது. அவ்வளவு பிரபலமான அந்த பாடல். ஆக நிறைய பேச விரும்பினாலும் முடியாத சூழல். இங்கே நிறைய பேச வேண்டும் என்பதும் அவசியமில்லை. ஒரு அருமையான தந்தையை பற்றி அவருடைய மகன் நூல் எழுதியிருக்கிறார். நன்றி அவருக்கு, இவர் அவருக்கு காட்டிய நன்றி. அந்த தந்தைக்கு விழா எடுக்கிறார் இந்த அன்பு மகள். சீனு சொன்னதை போல, என்னுடைய பிள்ளைகளைப் போல பிரபாலினி அவர் மீது அன்பு கொண்டவர். சீனு சொன்னார், அவருடைய எல்லா படங்களையும் எனக்கு காட்டிவிட்டு தான் திரையிடுவது வழக்கம் என்று. இன்னொன்றையும் சொல்கிறேன், கதையே எனக்கு சொல்லிவிட்டு தான் படம் எடுப்பார். திரைத்துறையில் அனுபவம் மிக்கவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள். இந்த இயக்குனரிடம் கதை கேட்கிற அளவிற்கு பொறுமை என்பது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது அந்த சீன் பை சீன் என்று சொல்லுகிற போது நமக்கு அதெல்லாம் பழக்கமே இருக்காது. கதை என்றால் 2 வரிகளை சொல் என்பார்களே, 2 லைன் ஸ்டோரி, அது மாதிரி சொல்லலாம், அல்லது கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லலாம். காலார நடக்கலாம் என்று கடற்கரைக்கு கூட்டு போய் 4 நடை நடப்போம். அந்த அண்ணா நினைவிடத்தில் இருந்து
காந்தி சிலையிலிருந்து திருப்பி நடக்கிற வரை கதையை சொல்லிக் கொண்டே இருப்பார். கால்கள் களைத்து போகிறதோ இல்லையோ அவருக்காக அந்த கதையை கேட்பேன். பின்னர் நான் மேல் கருத்து சொல்கிற போது அதை ஏற்றுக்கொள்வார். அந்த அளவிற்கு தம்பி சீனு அவர்களுக்கு என் மீது பிரியம், எனக்கும் அவர் மீது நிரம்ப அக்கறை. வெற்றி பெற வேண்டிய இன்னும் அவருடைய உயரம் நிறைய இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் போல, எல்லா தமிழர்களையும் போல அவருக்கும் இன்னும் கிடைக்க வேண்டிய உயரம் கிடைக்கவில்லை. ஆனால் கிடைக்கும் என்று நம்புகிறேன், கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதுபோல வைஷாலி ஒரு படம் எடுத்திருக்கிறார். அந்த படத்தினுடைய நோக்கத்தின் காரணமாகவாவது அது வெற்றி பெற வேண்டும். பலரும் அதை பார்த்து அதன் மூலமாக உத்வேகமும் உணர்ச்சியும் பெற வேண்டும், பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆக இந்த விழாவில் பலர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் வந்து கலந்து கொண்டேன். நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இப்போது நான் இதை முடித்துவிட்டு அவசரமாக கிளம்ப வேண்டிய இந்த நிலையில் இவ்வளவு நேரமாக நான் முன்னால் சொன்னேன், நான் முதல்லே பேசிவிட்டு போகிறேன் என்றேன். அதற்கு அவர்கள் இசைவு தெரிவிக்கவில்லை. எனக்கும் அது ஏற்புடையதாக தெரியவில்லை. எனவே வந்த இடத்தில் அவசரப்பட்டு செல்வதை விட நான் காலையிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். 2வது விழாவில் முதலில் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எனக்கு நிலைமை தெரிந்து அங்கேயே கொஞ்சம் லேசாக உணவருந்திருக்கிறேன். இப்போது நேராக அடுத்த நிகழ்ச்சி, அது முடிந்தால் முகம் கழுவிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு சென்று நாளை கோவை சென்று பின்னர் அடுத்த நிகழ்ச்சிகளை தொடர வேண்டும் என்ற நிலையில் எங்கள் கடமை தொடர்கிறது. எங்கள் கடமை இப்படி தொடர்வதோடு மட்டுமில்லை, நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. நான் இங்கே அரசியல் பேசவில்லை, ஆனால் இந்த நாட்டில் பல சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கின்றன. நாடாளுமன்றம் என்பது கருத்துக்களை பகிர்கின்ற ஒரு மன்றம், விவாதங்கள் நடக்கின்ற மன்றம். ஒருவர் கருத்து சொன்னால் அதை பேச சொல்லி கேட்டு அதற்கு பதில் சொல்கின்ற மன்றம் என்பதெல்லாம் மலையேறிவிட்டது. எங்களை போன்றவர்கள் எங்களுடைய இயல்புகளை, தன்மைகளை மறந்து பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடுவதும், உரத்த குரல் எடுத்து கத்துவதும், பின்னர் பேசுகிற போது அதற்கு குறுக்கீடு வருவதும், அதையே மீறி எல்லாவற்றையும் பதிவு செய்கிறோம் என்கிற சங்கடங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றன. நான் சொல்வது மீண்டும் சொல்கிறேன், அரசியல் இல்லை. நாடாளுமன்ற ஜனநாயகம் நிலைத்திருந்தால்தான் இந்திய நாட்டின் ஜனநாயகம் நிலைத்து நிற்கும். உலகத்தின் தலை சிறந்த ஜனநாயக நாடு நம்பர் 1 இந்தியா தான் என்கின்ற பெயரை பெற்றிருக்கிறோம். ஆக அந்த இடத்திலும் கூட நிதானம் இழக்காமல், பொறுமை இழக்காமல் கடமை ஆற்ற வேண்டும். இந்த நாட்டினுடைய மக்கள் ஜனநாயகத்தை, மக்களுக்கான குரலை ஒலிக்க வேண்டும் என்று கடமை ஆற்றி கொண்டிருக்கிறோம். இப்படி வருகிற போது உங்களை சந்திக்கிற நேரத்தில் நீங்கள் வாழ்த்தினால் அந்த வாழ்த்து எங்களுக்கு உற்சாகத்தை தரும். அதன் மூலமாக உத்வேகம் பெறுவோம். பெயரளவிற்கு என்று ஒரு பொறுப்பை வைத்துக் கொள்ளாமல் கடமை ஆற்றி கொண்டிருக்கிறோம். அந்த கடமைக்கு இட இதுவும் ஒரு கடமைதான். இலக்கியம் என்பது நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கம். தமிழனை போல் வாழ்வில எல்லாம் பெருந்தியவன் யாரும் இல்லை. வீரம் இருந்தது, காதல் இருந்தது, மானம் இருந்தது, கலை இலக்கியத்தில் ஆர்வம் இருந்தது. உலகத்திற்கு வழிகாட்டியாக வாழ்ந்தவன் தமிழன், உலகத்தில் உயர்ந்து நின்றவன் தமிழன், எல்லோரையும் அரவணைத்து சென்றவன் தமிழன். உன் ஊர் எது என்று கேட்டபோது எல்லா ஊரும் என் ஊர் என்று சொன்ன பரந்த மனப்பான்மை தமிழனுக்கு மட்டும்தான் இருந்தது. உன் உறவினர் யார் என்ற போது என் சாதிக்காரன் என்று சொல்லவில்லை, எல்லோரும் என் உறவினர் என்று சொல்லிதான் யாதும் ஊரே யாவரும் கேளிருந்தோம். தம்பி சீனு சொன்னார், ஒரு ஊர் அழிந்து விட்டது என்றார். இல்லை தம்பி, அழிக்கப்பட்டது. கண்ணீரும் கம்பளையுமாக இவர்கள் எல்லாம் அங்கிருந்து தப்பி ஓடி பதறி வந்தது. 1.5 லட்சம் இன்னும் அகதிகள் இங்கு இருக்கிறார்கள், குடியுரிமை இல்லாமல். குடியுரிமை இல்லை என்றால் அங்கும் செல்ல முடியாது, இங்கும் செல்ல முடியாது, வேறு எங்கும் செல்ல முடியாது. அவர்களுக்கு ஆதார் அட்டை கிடையாது, அவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, உழைத்து சம்பாதித்தால் ஒரு சொத்து வாங்க முடியாது. அதற்காக அவர்களுக்கு குடியுரிமை வேண்டும் என்று நான் கொண்டு வந்த ஒரு திருத்தத்தை அந்த நாடாளுமன்றத்தில் தோற்கடித்தார்கள். அதற்கும் தமிழர்கள் தான் காரணம், நான் வேறு எதையும் சொல்ல விரும்பவில்லை. அது மாதிரி பல நேரங்களில் இவர்களை நினைத்து கண்ணீர் விட்டிருக்கிறோம், கை கொடுத்திருக்கிறோம், காப்பாற்ற வேண்டும் என்று துடித்திருக்கிறோம். இப்பொழுது ஓரளவிற்கு இங்கு வந்து இருக்கிறவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள், அங்கு இருப்பவர்கள் இன்னும் வதங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய நூலகம் எரிக்கப்பட்டது, யாழ்ப்பாணத்திலே ஒலிக்கப்பட்ட அந்த இலங்கை வானொலியின் குரல் நெரிக்கப்பட்டது. அதில் கேட்ட அருமையான இந்த தமிழ் மொழி இருக்கிறது அல்லவா, மொழி, அவர்கள் பேசுகிற மொழியை ஒரு அழகு மொழி, கொஞ்சு மொழி. நாம் பேசுவதெல்லாம் தமிழ் மொழி, செம்மொழி, அது கொஞ்சு மொழி.
கேட்கிற போதே அப்படி உற்சாகமாக உணர்ச்சியாக இருக்கும். பேச சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். பிரபாலினியை நான் பார்ப்பதில்லை, பேசுவதைத்தான் கேட்பேன். சீனு தான் பார்த்து கொண்டிருப்பார், அவர் இயக்குனர் என்ற காரணத்தால். அதனால்தான் அவர் சொன்னார் தோற்றத்திற்கும் குணத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார். எனக்கு பிரபா தொலைபேசியில் பேசினாலும் சரி, நேரில் பார்த்தாலும் சரி, அந்த தமிழும் அந்த குரலும் மட்டும்தான் என் காதில் கேட்கும். அதை இன்றைக்கு இசையாகவும் கேட்டேன். மகிழ்ச்சி பிரபா. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அங்கதான், அது அங்கதான் தமிழ் பாட்டு பாடுவேன். ஏன் அங்கேயே நான் தமிழ் தான் பாடுவேன். தமிழ்ல மாதிரி இருக்க அந்த மாதிரி. சரி, அன்பு குரல் அதுக்கான வேண்டுகோள். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வரவேண்டும், வரவேண்டும். அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வரவேண்டும். அங்கம் தழுவும் வண்ண தங்க நகை போல் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும், என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும், மொழி வேண்டும். முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறாத்தை சொல்ல என்ன மொழி வேண்டும். முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும், பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். சார் ரொம்ப நன்றிங்க சார். சீனு ராமசாமி சார் வந்து உங்களுக்கு கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்களே, உங்களை நடிக்க என்னைக்காவது கூப்பிட்டுருக்காங்களா சார்? பாட்டு பாட கூப்பிட்டீங்களா? இப்போது சார் அவர்கள் வந்து பிரபாலினி மேடம் அவர்களுக்கு மரியாதை செய்வாங்க. PRO குமரேசன் அவர்களுக்கும் ஒரு சின்ன மரியாதை. நிரோஜன் சிவா வந்து இங்க மேடையில வந்தா தயவு செய்து ஒரு மேடைக்கு வரும் சொல்லி கேட்டுக்கிறேன். அது மாதிரி இங்க வந்த முழு சகல ரிப்போர்ட்டர்ஸுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மிகவும் 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 நன்றி. இவ்வளவு நேரமாகியும் நீங்க இவ்வளவு பொறுமையா இருந்து இதெல்லாம் கவர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ணாமார்களே, தம்பிமார்களே, மற்றது அனைவர் விருந்தினருக்கும் நான் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன இங்க வந்து பல பேருக்கு என்ன தெரியாது, என்னுடைய அப்பாவை தெரியாது. ஆனா இது இப்படி ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லி வந்தீங்கல்ல, அது பெரிய ஒரு உற்சாகம் எங்களுக்கு கொடுக்கும். அடுத்த வாட்டி நாங்க வரும்பொழுது இந்த 100ன்னா அடுத்தது 200 இருக்கும். சோ இவ்வளவுதான் ஒரு கலைஞனுக்கு தேவை, பாராட்டும் கைதட்டல்களும் தான். மிகவும் நன்றி. அது மட்டுமில்ல, திரு குமரேசன் அவர்கள் எங்களுடைய PRO, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கவிதா அவங்களுக்கும் இங்க வந்து மேடையில
எல்லாம் தொகுப்படுத்தவர்களுக்கு கவிதா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சமயத்துல நான் யாரையாவது தவறு செய்து விட்டிருந்தா மன்னிச்சிடுங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றோம். எல்லாரும் வந்து என்னுடைய அப்பாவுக்கு ஒரு பெரிய ஹாப்பி பர்த்டே பாடலாமா? அவருக்கு முந்தினாத்து தான் ஹாப்பி பர்த்டே நடந்துச்சு. அந்த பாட்டோட நாங்க எல்லாரும் சேவ் குட் பை. ஓகேயா? ஹாப்பி பர்த்டே டு யூ, happy birthday to you, happy birthday dear Appa, happy birthday to you. Thank you so much guys. Thanks. இந்த வந்துட்டாங்க சிவா. ஒரு சின்ன கௌரவம் ஒன்று பொன்னாட போட்டி அவருக்கு ஒரு மகுடம் வைக்கிறது.